எனக்கு ஒரு சந்தேகம். ஆன்லைன் கேம் எல்லாருமே ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா சர்டிபிகேட்னு சொல்லிட்டு யாருமே வெளியிடல. ஆனா இவர் மட்டும் எப்படி வெளியிட்டாரு? ஏன் திமுங்களா எப்படி? அதுதான் எனக்கு தெரியல. யோசிச்சு பார்த்தேன். எனக்கு ஒண்ணு தோணுது. ஒருவேளை அவரு ராஜா கேமோட ஓனரே இவர் தானோ, இல்ல அல்லது ராஜா கேமுக்கு பங்குதாரர் இவரா? ரெண்டுமே போட்டு மண்டையை குழப்பிட்டே இருக்குது. ஃப்ரெண்டு கூட சம்பந்தம் இல்லாம ஆஜராகி இந்த விஷயம் சம்பந்தமா பேசுறாரு. ஒருவேளை இவர் ஓனரு அவர் பங்குதாரராட்டு இருக்கணும், இல்ல அவர் ஓனரு இவர் பங்குதாரராட்டு இருக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ராஜா கேம் இந்தியால நான் மட்டும் ப்ரோமோட் பண்ணல, அதே மாதிரி இந்த ராஜா கேமை ப்ரோமோட் பண்றதுக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, எனக்கும் குடும்பம் எல்லாம் இருக்குல்ல. நம்ம ராஜா கேமுக்கு எதிராக ஒரு வீடியோ போட்ட உடனே அடுத்த நாளே சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. ப்ரொமோஷன் பண்றவங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட்டை காணிப்பாங்களா அவங்க கம்பெனிக்காரங்க? சரி, அப்படியே காணிச்சாங்கனாலும் கம்பெனிக்கு இவருக்கு என்ன லிங்கு? சாதாரண ஆளால ஒரு சர்டிபிகேட்டை கேட்டு வாங்குறது கொஞ்சம் சிரமமான விஷயம்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது? இவர் ஓனரா இல்லது பங்குதாரரா இல்ல இவர் ப்ரொமோஷன் மட்டும் தான் பண்ணினாரா அப்படிங்கிறத சொல்லுங்களேன்.